குருக்ஷேத்திர போர்க்களம். கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான வீரர்கள் ரெண்டு பக்கமும் போருக்கு ரெடியா நிக்கறாங்க. காத்துல ஒரு பயங்கரமான பதற்றம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துல துரியோதனன் தன்னோட படைய பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அவன் காட்டிக்கிட்ட அந்த நம்பிக்கை உண்மையா இல்ல அவனோட வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பயம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க இத நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, அந்த பிரம்மாண்டமான போர்க்களத்திலிருந்து நாம இப்ப ஒரு ரொம்பவே முக்கியமான பர்சனலான ஒரு தருணத்துக்குள்ள போலாம். துரியோதனன் நேரா தன்னோட குரு துரோணாச்சாரியார் கிட்ட போறான். இது வெறும் மரியாதைக்காக இல்ல. நம்ம ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். துரோணர் பாண்டவர்களுக்கும் குருதான். அதனால அவரோட விசுவாசத்தை 100% உறுதிப்படுத்திக்கிறது தான் துரியோதனனோட முதல் நோக்கம். இப்ப அவ பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கூர்மையான கத்தியோட மொனையை விட ஷார்ப்பானது. இது சும்மா ஒரு பேச்சில்ல, இது ஒரு பக்கா ராஜதந்திர மூவ். இப்ப துரியோதனன் பேசுறான். இந்த ஒரு ஸ்லோகம் தான் அவனோட முழு ஸ்ட்ராட்டஜியோட திறவுகோள். ரொம்ப கவனமா கேளுங்க. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயஹ அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சோமதத்திஸ்ததைவச்ச. என்ன அது? வெறும் 7 மாமீரர்களோட பேர் பட்டியலான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ராஜதந்திர வல பின்னப்பட்டிருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். நம்ம பகுப்பாய்வோட முதல் பகுதி இதுதான். அதாவது துரோணாச்சாரியார மையமா வச்சு அவன் சொன்ன பெயர்கள். ஆனா ஒரு கேள்வி, துரியோதனன் ஏன் இந்த 3 பேரை முதல்ல சொல்றான்? இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. துரியோதனன் முதல்ல துரோணர பவான் அப்படின்னு சொல்றான். அதாவது தாங்கள்னு உச்சபட்ச மரியாதை கொடுக்கறான். அடுத்து அவரோட மைத்துனர் கிருபர சமிதிஞ்சயஹ அப்படின்னு சொல்றான். அதாவது போர்ல எப்பவுமே ஜெயிக்கிறவர்னு அர்த்தம். இது அவரோட திறமைய புகழ்றது மட்டும் இல்ல, அந்த குடும்ப பந்தம் நம்ம படைக்கு எவ்வளவு பெரிய பலம்னு காட்டுது. இங்கதான் துரியோதனோட ராஜதந்திரம் அடுத்த லெவலுக்கு போகுது. துரோணரோட பையன் அஸ்வத்தாமன் பேரையும் சொல்றான். இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம். தம் பையனே போர்க்களத்துல இருக்கும்போது ஒரு அப்பாவா துரோணர் இன்னும் தீவிரமா சண்டை போடுவாருன்னு துரியோதனனுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்ப கௌரவ படையோட அடுத்த 2 இரும்பு தூண்களை பார்க்கலாம். பீஷ்மர் மற்றும் கர்ணன். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது பீஷ்மர் பரம்பரை கடமையோட ஒரு சின்னம். இது கௌரவ படைக்கு மிகப்பெரிய பலம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுவே அவருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையும் கொடுக்குது. ஏன்னா அவர் பாண்டவர்களையும் தாம் பேரன்களாத்தான் நேசிக்கிறார். இருந்தாலும் ஹஸ்தினாபுர சிம்மாசனத்தை காப்பாத்துவேன் என்ன அவர் செஞ்ச சத்தியம் அவரை இந்த பக்கம் நிக்க வைக்குது. இப்ப அடுத்த முக்கியமான வீரர் கர்ணன். துரியோதனன் மேல அசைக்க முடியாத பர்சனல் லாயல்டி கொண்டவர். கர்ணனோட விசுவாசம் கடமையால வரல, நன்றியுணர்வால வந்தது. தன்னை எல்லாரும் ஒதுக்குனப்போ அங்கீகாரம் கொடுத்த ஒரே ஆள் துரியோதனன். இந்த தனிப்பட்ட நட்பு தான் பீஷ்மர் கிட்ட இருந்து கர்ணனை மொத்தமா வேறுபடுத்தி காட்டுது. அது மட்டும் இல்ல, கர்ணனை கணிக்க முடியாத அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஆயுதமா மாத்துது. சரி, இப்ப நம்ம கவனம் துரியோதனனோட குடும்ப ஆதரவு மற்றும் அரசியல் கூட்டணிகளை பத்தி பேசுற வீரர்கள் கிட்ட போகுது. இந்த ஸ்லோகத்தோட கடைசி பெயர்கள் அவனோட அதிகாரத்தோட முழு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுது. இந்த 2 வீரர்கள்ல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. விகர்ணன் துரியோதனனோட சொந்த தம்பி. இது அவனோட உள்வட்ட, அதாவது ஃபேமிலி சப்போர்ட்ட காட்டுது. இன்னொரு பக்கம் புருஷிரவஸ் அவனோட வெளிவட்ட, அதாவது பொலிட்டிக்கம் சப்போர்ட்ட காட்டுறாரு. இது மூலமா துரியோதனன் தனக்கு குடும்ப ஆதரவும் இருக்கு, அரசியல் ஆதரவும் இருக்குன்னு எல்லா பக்கத்திலேருந்தும் தம் பலத்தை உறுதிப்படுத்திக்கிறான். சுருக்கமா சொல்லணும்னா அவனோட கோட்டைக்கு உள்ளேயும் பாதுகாப்பு, வெளியேயும் பாதுகாப்பு. அவனோட அதிகாரம் முழுமையானதுன்னு இதை வச்சு அவன் சொல்றான். இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். துரியோதனன் சொன்னது வெறும் பெயர் பட்டியல் கிடையாது, அது ஒரு நல்ல கணக்கு போட்ட உரை. ஒரு பக்கம் தன் குருவையும் வீரர்களையும் மோட்டிவேட் பண்ண, இன்னொரு பக்கம் எதிரிகளை மனரீதியா பலவீனப்படுத்த. ஆக இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்லைட நல்லா பாருங்க. பரம்பரை கடமை, குரு கடன், தனிப்பட்ட நட்பு, குடும்ப பாசம், அரசியல் கூட்டணின்னு 5 விதமான விசுவாசத்தை எவ்ளோ திறமையா ஒரே ஒரு வரியில துரியோதனன் கோர்த்திருக்கான்னு பாருங்க. இது அவனோட ராஜதந்திரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கடைசியா பார்த்தா இந்த ஒரு சின்ன ஸ்லோகம் கௌரவ படையோட முழு போர் வியூகத்துக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ராஜதந்திர அடித்தளத்தை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு நமக்கு புரியுது. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு முழுமையான போர் வியூகம். இதோ பாருங்க, துரியோதனன் திரட்டிய அந்த மாபெரும் சக்திய, இந்த வெல்ல முடியாத வீரர்களோட ஒன்னு சேர்ந்து நிக்கிற தோற்றம், அவன் எவ்வளவு நம்பிக்கையோட இந்த போரை ஆரம்பிச்சான்னு நமக்கு காட்டுது. ஆனா இந்த நம்பிக்கை நியாயமானதா?
இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். வெல்ல முடியாத இந்த மாவீரர்களை பட்டியலிட்டதன் மூலமா துரியோதனன் வெளிப்படுத்தினது அவனோட அசைக்க முடியாத பலத்தையா, இல்ல பாண்டவ படைய பார்த்ததும் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆழமான பயத்தை மறைக்க அவன் செஞ்ச ஒரு தந்திரமான செயலா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?